Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். இன்றைக்கி நம்ம இந்த வாரத்துக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்குறோம். இதில் நான் 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2, பைல் நம்பர் 3. ஓகேவா? உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் பைல் சூஸ் பண்ணுறதுக்காக ஸ்க்ரீனில் ஒரு 3 பிக்சர் காமிக்கிறேன். அதில் முருகர், சாய்பாபா அண்ட் மைக்கேல் ஏஞ்சலோட பிக்சர் இருக்கும். அந்த 3 பிக்சரை 1, 2, 3 சொல்லி வரிசைப்படுத்தியிருப்பேன். அதில் எப்படி உங்களுக்கு அதை சூஸ் பண்ணிக்கணும்னு தோணுதோ அதில் பார்த்து கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டு இந்த ரீடிங் பார்க்கலாம். சரிங்களா? இப்படியே நீங்கள் சூஸ் பண்ணி பார்க்குறதுனாலும் 1, 2, 3 இதே தான் நான் அந்த ஆர்டரில் ஸ்க்ரீனில் நல்லா தெரிகிற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச காட், நீங்கள் மைக்கேல் ஏஞ்சல் டிவோட்டிஸாக இருக்கலாம், இல்லைனா முருகர், இல்லைனா சாய் பக்தர், அந்த மாதிரி யார் நீங்கள் எப்படியோ அந்த மாதிரி உங்களுக்கு எந்த காட் பிடிச்சிருக்கோ அவங்கள பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, பைல் 1 நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன ரிக்வெஸ்ட். நீங்கள் நம்மளோட சேனலுக்குள்ளே வரதுக்கு ஜஸ்ட் லைக் கொடுத்துட்டு நீங்கள் பாருங்கள். ஏன்னா நீங்கள் உங்களோட எனர்ஜியை இங்கே ப்ரிடிக்ட் பண்ணுறீங்க. ஸோ உங்களோட எனர்ஜி இங்கே வரும்பொழுது உங்களுக்கான அந்த மெசேஜ் கண்டிப்பாக இதில் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் அந்த லைக் கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்கிறேன். வாங்க இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ், நீங்கள் ப்ரே பண்ணுற காட் முருகர் என்ன மெசேஜ் கொடுக்குறாரு? ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்க்குறோம். பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த வாரம் எப்படி அமையப் போகிறது? உங்களோட எதிர்பார்ப்புகள் என்ன? சவால்கள் என்ன? ஃப்ரெண்ட்ஸ், பைல் 1 சூஸ் பண்ண நீங்கள் உங்களோட பர்சன், அதாவது நீங்கள் திருமணம் ஆனவங்களாக இருந்தீங்கன்னா உங்களோட மனைவிக்கிட்டேயோ இல்லைன்னா உங்களோட ஹஸ்பண்ட்கிட்டேயோ கொஞ்சம் என்னென்னா ஒரு சண்டை சச்சரவோட ஒரு என்னென்னா உங்களுக்குள்ள ஒரு பிரேக் இருக்க மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த பிரேக் எதனால் அப்படின்னா ஒரு தேர்ட் பார்ட்டி உங்கள் இதுக்குள்ளே இருக்காங்க. அதனால் அந்த பிரேக், உங்களுக்கு நடுவில் இருக்கிற இந்த சண்டைக்கு காரணம் ஒரு தேர்ட் பார்ட்டி. ஓகேவா? ஸோ நீங்கள் இப்போ இந்த பிரேக்லேருந்து இப்போ இந்த வாரத்தில் உங்கள் பர்சன்கிட்டேருந்து ஒரு நல்ல ஏதாவது அவங்கக்கிட்டேருந்து ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்குமா? அவங்கக்கிட்டேருந்து ஏதாவது நல்ல தகவல், அவங்க ஏதாவது ஃபோன் பண்ணுவாங்களா, இல்லைனா மெசேஜ் கொடுப்பாங்களா, இல்லைனா டைரெக்டாக பார்ப்பாங்களா? இந்த மாதிரி ஏதாவது ஒரு மைண்டில் உங்களுக்கு இருக்கும், எதிர்பார்ப்பு இருக்குது உங்களுக்கு. ஓகேவா? ஸோ மோஸ்ட் ஆஃப் இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க நீங்கள் கல்யாணம் ஆனவங்க பிரேக்கில் இருப்பீங்க, இல்லைனா லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க பிரேக்கில் இருக்கீங்க. அடிக்கடி உங்கள் பர்சனுக்கும் உங்களுக்கும் இந்த வாக்குவாதம், சண்டைகள் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஒரு சிலருக்கு உங்களோட பர்சன் உங்களை பற்றி தவறுதலாக மற்றவங்கக்கிட்ட சொல்கிறது, இதெல்லாம் உங்களோட இமேஜை அவங்க இது பண்ணுற மாதிரியெல்லாம் இருக்குது. ஓகேவா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அடிக்கடி போய்ட்டு அவங்கக்கிட்ட கிளாஷ் பண்ணிக்கிறீங்க. ஒரு சிலர் அந்த மாதிரி இமேஜினேஷன் அந்த மாதிரி ஒரு தேர்ட் பார்ட்டி உங்ககிட்ட சொல்லி நீங்கள் அந்த மாதிரி ட்விஸ்ட் ஆகிடுறீங்க. ஓகே, இவர் நம்மக்கிட்ட இதுவாக இல்லை, ஆனஸ்ட்டாக இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களே ட்விஸ்ட் ஆகி நீங்கள் அவங்கக்கிட்ட போய்ட்டு இது பண்ணுறீங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க. ஓகேங்களா? எதனால் இது இப்படி இருக்குன்றது கொஞ்சம் டைம் கொடுத்து அதுக்கப்புறம் இது பண்ணுங்கள், மூவ் ஆன் பண்ணுங்கள். பட் உங்களுக்கு இப்போ இதுதான் சுச்சுவேஷன். உங்கள் ரிலேஷன்ஷிப்பு இந்த பைல் எல்லாமே இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க நீங்கள் ரிலேஷன்ஷிப்காக மட்டும்தான் நீங்கள் பார்க்குறீங்க. கரெக்டுன்னா பைல் 1 எஸ் மேம் அப்படின்னு சொல்லுங்கள். பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த ரீடிங் எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே, ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இப்போது இந்த கிளாஷ், இந்த பிரேக்கில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட அந்த பேர் எப்போ உங்களோட பர்சன் உங்ககிட்ட பேசுவாங்க, அவங்களால உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் கொடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். அவங்க உங்களுக்கு இது எனர்ஜி ரீடிங், கலெக்டிவ் ரீடிங். இது நிறைய பேர் நீங்கள் பார்க்குறீங்க. அதனால் நான் சொல்கிறது நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லேக்கில் இருப்பீங்க. ஒரு சிலருக்கு மொத்தமாக அது அப்படியே ரெசனேட் ஆகும். ஏன்னா நீங்கள் அந்த எத்தனை லேக்லேயும் இருப்பீங்க. அதனால் ஒரு சிலர் ஒரு சில விஷயத்தில் தான் இருப்பீங்க. மொத்த விஷயமும் நமக்கு தான் அப்படி சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி எடுக்காதீங்க. ஓகேவா?
இதை பார்க்குறதுல ஒரு சிலர் நீங்கள் வந்து உங்களோட பார்ட்னர் வந்து உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய பார்ட்னர், ஃபைனான்ஷியலாக அவர் கொஞ்சம் இப்போ ஸ்ட்ரகிளில் இருக்கிறாங்க. பட் இந்த ஸ்டெபிலிட்டி வந்து உங்களுக்கு அந்த ஃபைனான்ஸ் ஸ்டெபிலிட்டியும் வந்து ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்ட்ராங்காக கொடுப்பாங்க. பட் இப்போ நீங்கள் வந்து ஒரு சிலர் வந்து இதுக்காக கூட அவர் கூட நீங்கள் கிளாஷ் பண்ணியிருக்கலாம். இந்த ஃபைனான்ஸ் வந்து அவர் சரியாக சப்போர்ட் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் கூட நீங்கள் அவர்கிட்ட வந்து ஃபோர்ஸ் பண்ணியிருக்கலாம். அதனால தான் உங்களுக்குள்ளே இந்த இது வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் அவருக்கு டைம் கொடுங்க. கண்டிப்பாக அவர் உங்களுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் தான். ஓகேவா? இன்கேஸ் உங்களுக்கு அதில் டவுட் இருக்குது, அந்த பர்சன் மேலே உங்களுக்கு வந்து அவங்க ஹானஸ்ட்டாக இல்லை, அவங்க வந்து வேறு மாதிரி இருக்காங்க, உங்களை ஏமாத்துகிற மாதிரியே தெரியுது அப்படின்னா நீங்கள் வந்து பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. அவங்களோட ஆறாம் உங்களுக்கு செட் ஆகுதா, அவங்க வந்து உங்களுக்கான சோல் தானா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். சரியா? அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் நீங்கள் உங்கள் உறவுக்கிட்ட அந்த மாதிரி உங்கள் ரிலேஷன்ஷிப் அந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா அவங்க வந்து ஒரு நேரம் நல்லா உங்களுக்கு கான்ஃபிடென்ட் கொடுத்து நல்லா பேசுவாங்க, ஒரு நேரம் ரொம்ப கோவப்படுவாங்க. ஓகேவா? உங்கள் பர்சன் வந்து சிம்மம், மேஷம், தனுஷ் இந்த ராசியில் இருப்பாங்க. ஒரு சிலருக்கு வந்து கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசியில் இருப்பாங்க. ஓகேவா? அவங்க வந்து ஒரு நல்ல மெச்சூரிட்டியான பர்சன். அபவுட் அவங்க வந்து 35க்கு மேலே தான் இருப்பாங்க. அபவுட் 35க்கு மேலே தான். ஒரு சிலர் 40க்கு மேலே கூட இருக்காங்க. அவங்க வந்து ஏதாவது ஒரு கவர்மெண்ட் செக்டாரில் ஒர்க் பண்ணுறவங்களா இருப்பாங்க, சர்வீஸ் லைனில் இருப்பாங்க. மற்றவங்களுக்கு வந்து இப்போ வந்து சோஷியல் சர்வீஸ் அந்த மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பிசியாக இருக்கலாம், காவல்துறையில் இருக்கலாம், அது மாதிரி வந்து டீச்சர்ஸ் ஜாபு, இல்லைனா வந்து இந்த சில பேர் இப்போ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா என்ஜிஓன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் சொசைட்டிக்கு வந்து அவங்க வந்து ரொம்ப, அதாவது அவங்க வேலை வந்து அவுட்டோரில் தான் இருக்கும். அது மாதிரி வெளியில் போயிட்டு மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய வேலையில் இருப்பாங்க. பட் நல்ல போஸ்டிங்லேயும் இருக்காங்க ஒரு சிலர். அதே மாதிரி இந்த ரீடிங் பார்க்குறவங்க மெயிலாக இருந்தீங்கன்னா உங்கள் ஃபீமேல் எனர்ஜி தனுஷ், சிம்மம், மேஷம் இந்த ராசியில் இருப்பாங்க. அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு நல்லா பேசுவாங்க, ஒரு நேரம் நல்லா பேசிட்டு உங்ககிட்ட வந்து எல்லாத்துக்கும் அக்செப்ட் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே அவங்க வந்து மாற்றி பேசுவாங்க. ஏன்னா அவங்களோட அந்த மென்டாலிட்டி இப்போ அந்த மாதிரி இருக்குது. திடீர்னு ரொம்ப வார்த்தையிலே வந்து வார்த்தையை ரொம்ப அதிகமாக, அது ஒரு என்ன சொல்கிறதுன்னா அந்த வார்த்தையை உங்களால் டைஜஸ்ட் பண்ணிக்க முடியாது, அந்த மாதிரி ரொம்ப வார்த்தையை விட்டுருவாங்க. ஸோ அது வந்து உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணுது. அதனால தான் இந்த அடிக்கடி கிளாஷ் நடந்துகிட்ருக்குதோ. நான் சொன்னதெல்லாம் கரெக்டுன்னா எனக்கு வந்து கமெண்டில் பைல் 1 எஸ் மேம் சொல்லுங்கள். ஓகேவா? சில பேருக்கு இந்த ரெமெடி வேணும், இந்த ரிலேஷன்ஷிப் இதை வந்து நாங்கள் ஸ்ட்ராங் பண்ணிக்கணும், எங்களுக்கு இந்த நிரந்தர தீர்வு வேணும்னாலும் உங்களுக்கு ரெமெடி இருக்குது. ஓகேவா? அதுக்கு பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நீங்களும் சரி உங்கள் பர்சனும் சரி கொஞ்சம் வார்த்தைகளில் கவனம் வச்சு இந்த வாரம் நீங்கள் இருந்துக்கணும். ஓகேங்களா? உங்கள் பர்சன் உங்ககிட்ட வந்து பேசுகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சனாக வருவாங்க. அப்போ வந்து நீங்கள் திரும்பவும் வந்து வார்த்தையை அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பிரயோகிச்சிங்கன்னா அதை சிறுபிள்ளைத்தனமாக இப்போ இது பேசுகிறதுனால ஏதாவது யூஸ்ஃபுல் இருக்கா, அந்த பாஸ்ட்டில் நடந்ததை மறுபடியும் பேசுகிறதுனால ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, அதை யோசித்து பண்ணுங்கள். ஓகேங்களா? கண்டிப்பாக அதாவது அவர் என்னென்னா உங்கள் பர்சன் யார் மூலயமாவது வருவாங்க. எப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு, இல்லைனா உங்களோட அதாவது உங்கள் உறவினர்கள் மூலமாக பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு உங்ககிட்ட வந்து உங்களுக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுறேன், நான் வந்து திரும்ப ரீஜாயின் பண்ணலாம் அப்படின்ற அந்த எண்ணத்தில் வருவாங்க. மோஸ்ட் ஆஃப் உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வருவாங்க கேட்டுக்கிட்டு, இல்லைனா உங்கள் ஃபேமிலி சர்க்கிளில். ஓகேவா? கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அவங்க ரொம்ப ஹார்ட்ஃபுல்லாக தான் இருப்பாங்க. பட் நீங்கள் கொஞ்சம் வார்த்தையை கொஞ்சம் கவனித்து பிரயோகிக்கணும். இப்போ இந்த ரீடிங் பார்க்குறவங்களும் கொஞ்சம் வார்த்தை கவனம் வேணும். ஏன்னா ரீகன்சிலேஷன் வராங்க அப்படின்னா அவங்கள வந்து அந்த பாஸ்ட்டை பற்றி உங்கள் மேலேயும் சில தவறுகள் இருக்குது, அதை நீங்களும் வந்து உணர்ந்து அதை ரெக்டிஃபை பண்ணிக்கணும். சரிங்களா? ஒரு சிலர் இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம்,
ஏதாவது பணவரவு ஏற்படுறதுக்கு நல்ல ஒரு இது இருக்குது, லக் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஏதாவது நீண்ட நாள் உங்களோட கனவு லட்சியத்துக்காக ஏதாவது ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான சான்சஸ்லாம் கிடைக்கும். சினி ஃபீல்டில் இருக்கீங்க, இல்லைனா ஏதாவது பொலிட்டிக்ஸ் லைனில் இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பர்சன் அந்த டைமில் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இது வந்து கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் அந்த மாதிரியாக இருந்தாலும் சரி, இல்லைனா நீங்கள் இப்போது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறீங்க, அது மாதிரி ஹையர் போஸ்டிங் போகணும் அப்படி சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் எழுதுறீங்கன்னா அங்கே வந்து நல்லா உங்களுக்கு வந்து பாசிட்டிவான ஒரு இது கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? அங்கே வந்து பாசிட்டிவான ரிப்போர்ட் கிடைக்கும் உங்களுக்கு. உங்களோட அந்த நீங்கள் ப்ரே பண்ணுற அந்த காட் உங்களுக்கு வந்து இந்த இந்த அற்புதமான விஷயத்தை இந்த வாரம் கொடுக்குறாரு. ஓகேவா? வாங்கிக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருங்க. நீங்கள் வந்து முருகர் டிவோட்டீஸ்னாலும் சரி, இப்போ வந்து நீங்கள் பைல் 1 சூஸ் பண்ணவங்க முருகர் டிவோட்டீஸாக இருப்பீங்க. ஒரு சிலர் நீங்கள் வந்து பைல் 1 பைல் 2 அந்த மாதிரி 2 3 சூஸ் பண்ணி கூட பார்க்கலாம். ஒரு சிலர் நீங்கள் வந்து சாய்பாபா பக்தராக இருக்கலாம், இல்லைனா வந்து மைக்கேல் ஏஞ்சல் ப்ரே பண்ணுறவங்களா இருப்பீங்க. ஸோ அதிகமாக வந்து முருகர் பக்தராக எனக்கு தெரியுது. ஓகேவா? நீங்கள் வணங்குற அந்த காட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஹெல்ப்பை பண்ண போகிறாங்க. ஸோ அதை வாங்கிக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருங்க. ஒரு சிலர் வந்து உங்களுக்கு வந்து இந்த என்ன சொல்கிறதுனா, உங்களோட 7 சக்ரா இம்பேலன்ஸ் காமிக்குது, உங்களோட ஆரா இம்பேலன்ஸில் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப அதாவது உங்கள் எனர்ஜியை வந்து இந்த பாஸ்ட்டில் உங்கள் பர்சன்கிட்டையோ இல்லைனா மற்ற ஏதோ ஒரு விஷயங்களில் ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. அது ஃபைனான்ஸாக இருக்கலாம், இல்லைனா உறவுகள்கிட்ட இருக்கலாம். ஓகேவா? அந்த விஷயங்கள்னால நீங்கள் ரொம்ப ட்ரெயின் ஆகிருக்கீங்க. உங்களை வந்து ஹீல் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஹீலிங் தெரிஞ்சவங்க யாராவது பக்கத்தில் இருந்தால் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் வந்து டிவைன் பர்த் சேனலில் காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஆரா சக்ராவை பவர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். கைஸ், உங்களுக்கான நல்ல அற்புதமான விஷயம்லாம் வருது. அதுதான் நான் இப்போ சொன்னது தான் பின்னாடி கார்ட்லேயே இருக்குது. அவ்வளோதான் உங்களுக்கான சக்ஸஸ். நீங்கள் ஏதாவது ஜாபுக்காக ட்ரை பண்ணுறீங்க, இல்லைனா உங்களுக்கு ஃபைனான்ஸ்க்காக ட்ரை பண்ணுற விஷயங்கள், நீங்கள் அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் ரொம்ப நாளாக ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக் லைனில் வந்து நல்லா வரணும், இல்லைனா வந்து ஒரு சினி ஃபீல்டில் நல்லா வரணும், அந்த மாதிரிலாம் ஏதாவது ஆம்பிஷன் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கான முயற்சிகள் பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஆனால் உங்களுக்கு தடையாக இருக்கிற அந்த சில விஷயங்களை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களை பவர் பண்ணிக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். சரியா? ஜஸ்டிஸ் வந்துட்டார். ஓகே, உங்களுக்கான எல்லா தீர்ப்பையும் கொடுத்துட்டாரு, நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, சரி. இந்த ரீடிங் பைல் 1 எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். முருகருக்கு தேங்க் பண்ணுங்கள். ஓகேவா? ஏன்னா பைல் 1 வந்து முருகரோட அந்த இது வச்சு பண்ணது. அதனால் முருகருக்கு இல்லை கணேசனுக்கு தேங்க் பண்ணுங்கள். 2 பேருக்குள்ள யாரை பிடிக்குமோ, எந்த கடவுள் பேர் சொன்னாலும் அவங்க ஒன்று தான், அவங்களுக்கு தேங்க் பண்ணுங்கள். ஓகேவா? சரி, இப்போ பைல் 2 போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன பிளெஸிங் கொடுக்குறாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்க்குறோம். இந்த பைல் சூஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லியிருக்கேன். 2வது ஒரு லைக் கொடுத்துட்டு நீங்கள் வந்து இந்த ரீடிங் பாருங்கள். உங்களோட எனர்ஜியை இங்கே ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் இந்த இன்ட்ரடக்ஷன் பார்த்துருந்தீங்கன்னா ஓகே. இன்கேஸ் பார்க்காதவங்க அப்படியே செகண்ட் ஃபைல் பார்க்குறீங்கன்னா சொல்லிடுறேன். உங்களோட எனர்ஜியை ப்ரிடிக்ட் பண்ணணும்னா நீங்கள் வந்து நம்மளோட சேனலுக்குள்ளே வரணும். அதுக்கு ஜஸ்ட் என்ட்ரி பண்ணுற மாதிரி தான் அந்த லைக் கொடுக்குறது. சரியா? அதை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கான இந்த ப்ரிடிக்ஷன் கண்டிப்பாக உங்களுக்கான மெசேஜ் இதுக்குள்ளே இருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? இந்த வாரம் பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு உங்களோட எதிர்பார்ப்பு, சவால்கள், உங்களுக்கான கைடன்ஸ், பிளெஸிங்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இப்போது இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்க இப்போ சிங்கிளாக இருக்கீங்க. நீங்கள் மேரேஜ் பண்ணவங்களாக இருப்பீங்க. மேரேஜ் ஆகி பிரேக்கில் இருந்து இப்போ வந்து நீங்கள் அந்த ஃபெயிலியர், உங்களோட அந்த உறவு கொடுத்த அந்த மிகப்பெரிய அந்த இதெல்லாம் வந்து ஹீல் ஆகாமல் இன்னும் நீங்கள் வந்து அதோட இதில் இருக்கீங்க, வலி வேதனையோடு இருக்கீங்க. உங்களோட கேரக்டர் எப்படின்னா, நீங்கள் ரொம்ப அன்பும் கருணையும் ரொம்ப வந்து பாசம் காட்டுவீங்க.
கொஞ்சம் அன்பாக பேசினாலே போதும், ரொம்ப இலகுன மனசு உங்களுக்கு. ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் நீங்கள் கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசியில் இருப்பீங்க. ஒரு சிலர் கன்னி, மகரம், ரிஷபம் இந்த ராசியில் இருப்பீங்க. ஓகேவா? ஸோ உங்களோட இந்த என்ன சொல்கிறது, இந்த ரொம்ப கைண்ட்னஸ்னால்தான் உங்களோட பாஸ்ட் பர்சன் உங்களை ரொம்ப காயப்படுத்தியிருக்கிறாங்க. நீங்கள் ஏமாந்துருக்கீங்க, உங்களுக்கு ஃபெயிலியர் இருக்குது அந்த இதில். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து இதிலேருந்து ஹீல் ஆகுங்க. இந்த மைண்ட் செட்லேருந்து கொஞ்சம் உங்களை வந்து நீங்கள் தெளிவு, உங்கள் மைண்டுக்கு வந்து தெளிவு பிறக்கணும். பேசிக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப வந்து பேஷனேட்டான பர்சன். உங்களுக்குன்னு ஒரு லட்சியம், கோல் எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து சிங்கிளாக இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு பேஷனேட்டாக ஒரு வேலை இருக்கும். உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷ்னல் ஜாப் வச்சுருப்பீங்க. அதில் வந்து நல்லா வந்து ஷைன் ஆகணும்னு சொல்லிட்டு அதில் ரொம்ப ஷைனாகவும் இருக்கீங்க. உங்களுக்கு வந்து உங்களோட இந்த வாரம் வந்து உங்களோட இந்த கஷ்டமான இந்த விஷயங்கள், அதாவது இது ஃபைனான்ஸாக இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, உங்களோட அந்த ப்ரேயர் கேட்கப்பட்டது. உங்களுக்கான நல்ல விஷஸ் வருது. ஓகேவா? அதை வாங்கிக்க நீங்கள் ரெடியாக இருங்க. கண்டிப்பாக நீங்கள் மணி ரிலேட்டடான விஷயத்துக்காக ட்ரை பண்ணுறீங்க, ஒரு பிஸ்னஸ்க்காக ட்ரை பண்ணுறீங்க, ஒரு வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணுறீங்க, உங்களை ஓனாக வந்து நீங்கள் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும், உங்களை வந்து ப்ரூவ் பண்ணிக்கணும், உங்களை வந்து நீங்கள் ஓன் ஸ்டாண்டிங் இதில் வந்து நிறுத்திக்கணும் அப்படின்ட்டு நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்குது. ஓகேவா? ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு சிலர் நீங்கள் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் அதாவது வெளியில் வரணும்னு சொல்கிறாங்க, ஆக்ஷன் எடுக்க சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் அந்த பாஸ்ட் ஃபெயிலியர்லேயே ரொம்ப வந்து உங்களை வந்து ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் எனர்ஜியை வந்து ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கீங்க, தாட்டை அதிகமாக ஓட்ட விடுறீங்க. அதே மாதிரி உங்களோட ஹெல்த் வைஸும் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேவா? இந்த ப்ரப்போசல் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து பிலோ 25 இருப்பாங்க. ஓகேங்களா? இந்த வாரம் உங்களுக்கு அப்ரோச் பண்ணுறவங்க, ஸோ அந்த பர்சன் வந்து உங்களுக்கு சூட் ஆகும், உங்களை வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பாதையில் கொண்டு போவாங்க, உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. பட் அதுவும் கூட நீங்கள் வந்து கொஞ்சம் நிதானமாக உங்ககிட்ட இருக்க இந்த நெகட்டிவான இந்த விஷயங்கள்லேருந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பழைய பாஸ்டில் வந்து நீங்கள் பார்த்த அந்த ஃபெயிலியரை நீங்கள் இவங்ககிட்டையும் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரியான சில சிச்சுவேஷன்ஸ் அமையும். அதனால் அதிலேருந்து அந்த லேகிங்லேருந்து வெளில வந்துட்டு அது உங்களை நல்லா ஹீல் பண்ணிக்கிட்டு அப்புறம் நீங்கள் இந்த ப்ரப்போசல் வந்து நீங்கள் இது பண்ணுங்கள், அப்ரோச் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது புரிதல் வேணும் அப்படின்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன செஞ்சால் நீங்கள் இந்த பாஸ்ட்லேருந்து நீங்கள் வந்து ரிலீவ் ஆகி நீங்கள் போகிற அந்த நியூ பிகினிங்ஸ் உங்களுக்கு கொடுக்குற அந்த விஷஸ் எல்லாமே நீங்கள் வந்து நிறைவாக வாங்கி நீங்கள் சந்தோஷமாக வாழ முடியும் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். ஓகேவா? ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிலருக்கு வந்து உங்கள் பர்சன் வந்து கடகம், விருச்சிகம், மீன ராசியில் இருப்பார். ஓகேவா? ஒரு சிலருக்கு வந்து சிம்மம், தனுஷ், மேசத்தில் இருப்பாங்க. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்க்குறவங்க வந்து கடகம், விருச்சிகம், மீனத்தில் இருப்பீங்க, ரொம்ப வந்து டிப்ரெஷனில் இருக்கிறது. ஓகேவா? அதை நீங்கள் கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்கு லீகல் இஷ்யூ போயிட்டுருக்கு, உங்கள் பாஸ்ட் பர்சன் மூலமாக சில லீகல் இஷ்யூஸ் இன்னும் போயிட்டுருக்கு, அதை கிளியர் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து எப்படி வெளியில் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் தான் ஸ்டெப் எடுக்கணும். அதில் வந்து நீங்கள் கரெக்டான ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுத்து அதை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நியூ லைஃப்க்கான அந்த விஷயங்களை பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு டவுட்டு, புரிதல் இல்லை, அப்படி ரீகன்சிலேஷன் ஆகுமா, இல்லை அவங்க வந்து அப்படியே செப்ரேட்டாகவே போயிடுவாங்களா, நம்ம வந்து நியூ லைஃப் பார்க்கலாமா அப்படிங்கிற அந்த டவுட்லாம் இருந்ததுன்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் செய்ய முடியும். ஓகேவா? ஒரு சிலருக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். இந்த வாரத்தில் 2-3 இது வரும், உங்களுக்கு ப்ரப்போசல் வரும். எதை சூஸ் பண்ணுறதுங்கிறதுல ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படி அந்த மாதிரி வருதுன்னா அது அந்த பர்சன் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் பாண்டிங் கொடுக்கக்கூடிய பர்சனாக இருப்பாங்க. அவங்க வந்து நல்ல வெல் செட்டில்டான பர்சன். அவங்க வந்து உங்களோட ரிலேட்டிவ் மூலமாகவோ இல்லைனா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மூலமாகவோ உங்களுக்கு வந்து அப்ரோச் பண்ணலாம். ஸோ ஒரு நல்ல பேலன்சிங் சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன். இது வந்து ஃபீமேல் எனர்ஜியாகவும் இருக்குது, ஒரு சிலருக்கு வந்து மெயில் எனர்ஜியாகவும் காமிக்குது. ஓகேவா? எஸ், ஃபீமேல் மேல் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு சிலருக்கு வந்து கன்னி, மகரம், ரிஷபத்தில் இருக்குது.
ஓகேவா? ஒரு சிலருக்கு வந்து சிம்மம், மேஷம், தனுஷ் அந்த ராசியில் இருப்பாங்க. நல்லா உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல பர்சன், நல்ல லைஃப் பார்ட்னர் வந்தாங்கன்னா உங்களோட நெகட்டிவ் தன்மையினால் நீங்கள் பாஸ்டில் பண்ண அதே மிஸ்டேக்கை மறுபடியும் வந்து நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அவங்கக்கிட்டையும் அந்த ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சரியா? அதனால தான் ஒவ்வொருத்தருக்கும் வந்து நான் சொல்கிறேன், இந்த லைஃப் அதாவது இந்த லவ் லைஃப்பில் இருக்கிறவங்களும் சரி, இந்த மேரேஜ் லைஃப்பில் வந்து இந்த மாதிரி பிரேக் அடிக்கடி ஆகுது, இல்லைனா மேரேஜ் இதுவாகிடுச்சு, ஃபஸ்ட்டு மேரேஜ் வந்து பிரேக் ஆகிடுச்சு, இன்னொரு நியூ பிகினிங்ஸ்க்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு லைஃப் டைம் கோச்சிங் கிளாஸ் உங்களோட ஆறா சக்கராவை பவர் பண்ணிவிட்டு அதை செஞ்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு வே. அதை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு ஃபெயிலியர் இந்த மாதிரி நல்ல பர்சனை மிஸ் பண்ண மாட்டீங்க. நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன தெரியுமா? உங்களை உண்மையிலே நேசித்து உங்களை நல்லா பார்த்துக்கணுன்னு வரவங்கக்கிட்ட நீங்கள் வச்சுருக்க அந்த பேக்கேஜ் என்ன பண்ணும் தெரியுமா? அவங்கள நெகட்டிவான பீப்புளாக மாற்றி விட்ரும். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களை அறியாமையே அவங்கக்கிட்ட ஏடாகூடமாக வார்த்தைகளை விட்டுருவீங்க. ஏன்னா அந்த பாஸ்ட் லைஃப்பில் அவங்க அப்படி தானே பண்ணாங்க, அவங்களோட இவங்களை கம்பேர் பண்ணுறது, இல்லைனா உங்கள் மிஸ்டேக்ஸ் என்னென்னே உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் செஞ்ச மிஸ்டேக்கே திருப்பி பண்ணிகிட்ருப்பீங்க. நீங்கள் பண்ணுறது என்ன மிஸ்டேக்குன்னு தெரிஞ்சால் தானே நீங்கள் அடுத்தது இன்னொருத்தர்கிட்ட அதை செய்ய மாட்டீங்க. ஓகேவா? ஸோ எனக்கு வந்து இதில் வந்து ரெசனேட் ஆகிற விஷயத்தை தான் நான் சொல்கிறேன். இந்த பைல் 1 பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கும் வந்து ஒரு சிலர் வந்து மணி ரிலேட்டடாகவும் கேட்டிருக்கீங்க. ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது உங்களுக்கு, உங்களோட ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் நல்லா வரணும்னு. ஒரு சிலர் வந்து உங்களோட பர்சனல் லைஃப், அதாவது உங்களோட லவ் லைஃப் இல்லைன்னா உங்களோட திருமண வாழ்க்கையில் இந்த மாதிரியான ட்ராஜடியெல்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, நியூ பிகினிங்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. நான் சொன்ன விஷயம் சரிதான் அப்படின்னா பைல் 2 எஸ் மேம் சொல்லுங்கள். ஓகேவா? யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ்க்கு நன்றி சொல்லுங்கள். நீங்கள் இப்போ சாய் டிவோட்டிஸாக இருந்தீங்கன்னா சாய்பாபாவுக்கு நன்றி சொல்லுங்கள். ஓம் சாய்ராம் சொல்லிவிட்டு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். இப்போ கணபதியோட இந்த டெக்லேருந்து என்ன சொல்கிறார் கணபதி உங்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பி கேண்டிட். இதுக்கு என்ன அர்த்தம்னா, அதாவது நேர்மையான ஒரு ஹானஸ்ட்டாக இருங்க. உங்களோட உறவுக்கிட்ட வந்து ரொம்ப வந்து நீங்கள் வந்து வெளிப்படையாக இருங்க. ஓகேயா? பாருங்கள், நான் இந்த கார்டு மூலமாக உங்களுக்கு எவ்வளோ அழகாக அந்த டாரூட்டில் இத்தனை விஷயங்கள் நீங்கள் எப்படியெல்லாம் வந்து உங்கள் பர்சன்கிட்டையும் சரி, உங்கள் ஃப்யூச்சர் பர்சன்கிட்டையும் சரி, பாஸ்ட்லேயே எப்படி இருந்தீங்க, ஃப்யூச்சரில் அந்த பாஸ்ட்டு ரிப்பீட் ஆகக்கூடாதுன்றதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் கைடன்ஸ் கொடுத்தாங்க. எவ்வளோ கிளியராக கொடுத்தாங்க. அதில் கொடுத்த விஷயங்களை கணபதி ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டார். ஒரே ஒரு நேர்மையாக இருங்க, வெளிப்படையாக இருங்க, ஓப்பன் புக்காக இருங்க. ஓகேவா? ஓப்பன் புக்காக இருக்கன்னா அதாவது நம்மக்கிட்டே இருக்க ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அதை சரி பண்ணிக்கிட்டு நம்ம வந்து ஆனஸ்ட்டாக இருந்தோம்னா நம்ம என்ன கொடுக்குறோமோ அது நமக்கு திருப்பி கிடைக்கும் கைஸ். அதுதான் சொல்கிறேன். பாஸ்ட்டில் நீங்கள் ஃபெயிலியர் பார்த்து சொல்லி அந்த பர்சன்கிட்ட என்னென்னலாம் நீங்கள் நடந்ததோ சில விஷயங்கள், அது ஆழ்மன பதிவுகள் உங்களுக்கு தெரியாது. நான் இப்போ வந்து ஒரு சிலர் வந்து எப்படி தெரியுமா, என்ன மாதிரி ஒரு பாசிட்டிவான பர்சன் யாருமே உலகத்தில் கிடையாதுன்ற மாதிரி அப்படியே பகல் ஃபுல்லாக டிஸ்டர்பான பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே உள்டாவாக மாறிடுவாங்க. அவங்களுக்கு அவ்வளோ பயம், பதட்டம், அவங்களுக்கு மேலே கான்ஃபிடென்ட்டே போயிடும். திடீர்னு கோவப்பட்டு ரொம்ப அவங்க வந்து யார்கிட்ட எப்படி பேசணும் எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. ஆவேசமான வார்த்தைகளை விட்டுருவாங்க. அந்த வார்த்தையை விட்டாங்கன்னா நீங்கள் ஒரு அடி அடிச்சிட்டிங்கன்னா கூட ஆப்போசிட் பர்சன், அது உங்கள் லவராக இருந்தாலும் சரி, ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, வாங்கியிருக்குவாங்க. ஆனால் வார்த்தையை விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து எவ்வளோ நாள் ஆனாலும் அந்த இது வந்து ரணம் வந்து மனதுக்குள்ளேயே இருக்கும். அது சீக்கிரமாக யாருக்கு தெரியுது? இப்போ வந்து அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம வந்து எப்படி அதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும், அதுலேருந்து எப்படி வெளில வரணும், அந்த பிரச்சனையிலேருந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை எப்படி மெயின்டைன் பண்ணிக்கணுன்ற அந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் இந்த மாதிரி நல்ல பர்சனை மிஸ் பண்ண மாட்டீங்க. அதனால தான் கணபதியும் இந்த கார்டு வழியாக உங்களுக்கு நீங்கள் ரொம்ப வெளிப்படைத்தன்மையோடு இருங்க அப்படின்ட்டார், நாசுக்காக சொல்லிட்டார். ஓகேவா? ஸோ உங்களோட மிஸ்டேக்ஸ் எங்கேன்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் அடுத்தது வந்து உங்களுக்கான லைஃப்பை நல்லபடியாக லீட் பண்ணிட்டு போவீங்க. அதுக்காக தான் சொல்கிறாங்க. அதனால் வந்து நல்லது எது கெட்டது எதுன்னு புரிஞ்சு நடந்துக்கோங்க, கோவப்படாதீங்க, கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. சரியா? சரி, உங்களுக்கு இதை மாதிரி எதுவும் நீங்கள் கரெக்டாக தான் இருக்கீங்க, ஆனால் ஆப்போசிட் பர்சன் தான் என்னை வந்து புரிஞ்சுக்கல அப்படின்ற அந்த நெருடல் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் ஆரா செக் பண்ணிக்கோங்க, ஆரா ஸ்கேன் பண்ணிக்கோங்க. எத்தனை ஆப்ஷன் சொல்லி உங்களுக்கு கொடுத்துருக்கேன்.
ஜாதகம் பார்க்குறீங்க, 10 பொருத்தம் சரியாக இருந்து கூட அவங்க வந்து சேர்ந்து வாழ்கிறாங்களா? எத்தனையோ வீட்டில் இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு அவங்க வந்து அந்த ஆப்போசிட், அதாவது ஹஸ்பண்ட் ஒன்று இதுவாக இருப்பார், அடிமைத்தனமாக இருப்பார், இல்லைனா ஒய்ஃப் வந்து அடிமைத்தனமாக இருப்பாங்க. ஒருத்தர் வந்து அப்படியே டாமினேட் பண்ணி அழுத்தி வச்சுருப்பாங்க. அவங்க வந்து அவங்களோட லைஃபே சேஞ்ச் ஆகிருக்கும். அவங்களாவே இருக்க மாட்டாங்க. அவங்களோட அந்த மாதிரியெல்லாம் நிறைய ஃபேமிலியெல்லாம் நான் பார்த்துருக்கேன். எங்ககிட்ட வராங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், இப்படியெல்லாம் கஷ்டப்படாதீங்க. உங்களையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, அடுத்தவங்களையும் நீங்கள் வந்து எப்படி ஃபேஸ் பண்ணணும், அவங்கக்கிட்ட எப்படியெல்லாம் நம்மளோட உறவுகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ஸ்ட்ரக் ஆனீங்கன்னா ஃப்யூச்சர் எப்படி பாதிக்கப்படுது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதனால தான் உங்களை இந்த லேகிங்லேருந்து ஈஸியாக நீங்கள் வெளில வாங்கன்னு சொல்கிறேன். புரியுதா? சரி, உங்களுக்கு யாருக்காவது இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பை வந்து ரொம்ப ஹாப்பியாக ஜாய்ஃபுல்லாக வாழணும், நான் இனி வர பர்சனை இனி கிடைக்கக்கூடிய இந்த வரும் வாரத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் வருது, அதை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டிவைன் பாத் சேனலை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோங்க. ஓகேவா? லைஃப் டைம் கோச்சிங் கிளாஸ் வேணாலும் கற்றுக்கோங்க. உங்களோட ஆரா சக்கராவை பவர் பண்ணிக்கோங்க. அதை எப்படி பவர் பண்ண விஷயத்தெல்லாம் பேலன்சிங்காக வச்சுக்கணும், அதை எப்படி வந்து நீங்கள் உங்களோட பர்சனல் லைஃப்பில் யூஸ் பண்ணணும், எல்லாமே கிளியராக சொல்லி தருவேன். ஓகேவா? ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் நம்பர் 3 சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்க்குறோம். ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ரீடிங் பாருங்கள். ஏன்னா உங்களோட எனர்ஜியை வந்து டிவைன் பாத் சேனலுக்குள்ளே நீங்கள் வந்து பதிவிடுறீங்க, அதனால் உங்களோட ப்ரெடிக்ஷன் பார்க்க முடியும் ஈஸியாக. ஸோ இந்த பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? ஃப்ரெண்ட்ஸ், பைல் 3 சூஸ் பண்ணவங்க நீங்கள் ரிலேஷன்ஷிப்காக பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் மைக்கேல் ஏஞ்சல் டிவோட்டிஸாக இருக்கலாம். அவரோட கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் இந்த வாரம் உங்களுக்கான ஒரு நல்ல சக்ஸஸ் தரக்கூடிய ஒரு லைஃப் பார்ட்னர் ப்ரப்போசல் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஹாப்பியா? இப்போது இது பார்க்குறது நீங்கள் ஒரு மெயில் எனர்ஜியாக இருந்தாலும் சரி, ஃபீமேல் எனர்ஜியாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேஷம், சிம்மம், தனுஷ் அந்த ராசியில் இருப்பீங்க. ஓகேவா? ஒரு சிலர் வந்து உங்களோட அந்த பர்சன் வராங்க இல்லையா, உங்களுக்கு லைஃப் பார்ட்னர் வரார்ல, அவர் வந்து அந்த ராசியில் இருப்பார். ஓகேங்களா? ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சிலர் வந்து மணி ரிலேட்டடுக்கான விஷயங்கள் கேட்டிருந்தாலும் சரி, இந்த ரிலேஷன்ஷிப்காக கேட்டிருந்தாலும் சரி, நீங்கள் இவ்வளோ நாள் கொடுத்த அந்த ஹார்ட் ஒர்க், உங்களோட காத்திருப்பு எல்லாமே வந்து பே ஆஃப். உங்களோட அந்த ப்ரேயர் கேட்கப்பட்டது, அவ்வளோதான். நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க அந்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது, கடவுள் உங்களுக்கு கொடுக்குறார். உங்களோட அந்த பாஸ்டில் நடந்தது வந்து ஒரு சிலருக்கு வந்து தேர்ட் பார்ட்டி இருக்காங்க. இந்த பாஸ்ட் லைஃப்பில் நடந்த விஷயத்துக்கு காரணம் தேர்ட் பார்ட்டி. ஒரு சிலருக்கு ரீகன்சிலேஷனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா? பட் நீங்கள் வந்து அந்த பர்சன்கிட்ட நிறைய வந்து உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் சரி, உங்களோட பர்சனும் சரி, கொஞ்சம் அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லாத இதுவாக இருக்குது. ஏன்னா அவங்கக்கிட்ட ரொம்ப ஏமாத்துறாங்க உங்களை. சரியா? அந்த பாஸ்ட் லைஃப்பில் இருந்தவங்க உங்களை ஏமாத்துறாங்க. அப்பப்போ வருவாங்க, பேசுவாங்க, சண்டை போடுவாங்க, போவாங்க. இப்படியே இருக்கிறனால உங்களோட ஹெல்த்து ரொம்ப இதுவாக இருக்குது. உங்களுக்கு வந்து நீங்கள் மற்ற விஷயங்களை உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஓகேவா? ஒரு சிலருக்கு உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க, எனக்கு ஒரு நல்ல எனர்ஜெட்டிக்கான எனக்கு வந்து லைஃப் பார்ட்னர், கம்ஃபர்டபுளான ஒரு லைஃப் பார்ட்னர் வேணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வருவாங்க. அவங்க கொஞ்சம் நல்ல மெச்சூரிட்டியான பர்சனாக இருப்பாங்க. நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் நல்ல ஏர்ன் பண்ணுறவங்களாக இருப்பாங்க. நல்ல ஏர்னிங்ஸ் இருக்கும் அவங்கக்கிட்ட. ஓகேவா? அவங்க வந்து உங்களுக்கு நிறைவான அந்த வாழ்க்கை தருவாங்க. ஒரு சிலருக்கு வந்து அந்த மன இறுக்கம் இன்னும் சரியாகலை. அந்த பாஸ்ட் லைஃப்பில் இருந்த அந்த மன இறுக்கம் அப்படியே இருந்துகிட்ருக்கு. நமக்கு இது எப்போ சரியாகும், ரொம்ப நம்ம வந்து இதுலேருந்து எப்போ வெளியே வருவோம் அப்படின்லாம் ரொம்ப உங்களுக்கு இது இருக்குது. கண்டிப்பாக ஹீலிங் தேவை. இந்த சைக்கிள் மாறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்கான இந்த மன இறுக்கம், இந்த மணி இன்கமில் லேகிங் இருக்கும் ஒரு சிலருக்கு, இதெல்லாம் சரியாகணும்னு நினச்சிங்கன்னா, இந்த சில டெவில் எனர்ஜிலாம் இருக்குது.
இதிலேருந்து நீங்கள் வெளியில் வரணும். ஓகேவா? அதனால தான் டிலே ஆகிறதுக்கு. ஏன்னா அந்த டெவில் எனர்ஜியை வந்து வச்சு நீங்கள் பயப்பட தேவையில்லை. அது என்ன ஆகுதுன்னா, உங்களோட ஆரா சக்கரா பவர் வீக்காக இருக்குது. நீங்கள் அதை ரைஸ் பண்ணிக்கணும். நீங்கள் உங்கள் ஆரா பவரை ரைஸ் பண்ண இந்த டெவில் எனர்ஜியோ இல்லை மற்ற விஷயங்களோ உங்களை எதுவும் பண்ண முடியாது. அதுக்காக தான் ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறேன். நான் வந்து நீங்கள் மணி ரிலேட்டடில் லேகிங் இருந்தாலும் சரி, இல்லை ரிலேஷன்ஷிப்பு ஃபேமிலிக்குள்ளே ஒரு சண்டை சச்சரவு ஓடிட்டு இருந்தாலும் சரி, இல்லைனா இந்த மாதிரி லவ் லைஃபு, திருமணத்தில் வந்து பிரச்சனைகள், திருமண தடை இருக்குது, எல்லாத்துக்குமே இதுதான் காரணம். இதை நீங்கள் சரி பண்ணி 21 டேஸ் கிளாஸ் அட்டன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து லைஃப்பை எவ்வளோ ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அழகாக மூவ் ஆன் பண்ணலாம். ஓகேங்களா? நீங்கள் கேட்குறது, நீங்கள் ப்ரேயர், உங்களோட ப்ரேயர் கேட்கப்படும். உங்களுக்கு ப்ரேயர் கேட்கப்பட்டது, உங்களுக்கு விஷஸ் கொடுக்குறாரு பாருங்கள். வந்த 3 கார்டுமே பிளஸ்ஸிங் சூப்பராக வந்துருச்சு. ஃபஸ்ட்டே வந்து மைக்கேல் ஏஞ்சலோட அந்த இது, அவரோட அந்த வழிகாட்டுதல், உங்களுக்கு ப்ரொடெக்ஷன், அவர் வந்து குருவாக, நீங்கள் யாரை குருவாக நினச்சிருந்தாலும் சரி, நீங்கள் சாய்பாபா நினச்சிருந்தாலும் சரி, மைக்கேல் ஏஞ்சல் இல்லைனா முருகர் நினச்சிருந்தாலும் சரி, அவங்க உங்களுக்கு வந்து உங்களுக்கான நியூ பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்க. நியூ லைஃப் பார்ட்னர் வராங்க. அவர் வந்து உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஃபைனான்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து இன்னர் அண்ட் அவுட்டர் சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன். உங்களை வந்து அதாவது அவர் பேசுகிற அந்த வார்த்தைகளை கொடுத்தே உங்களை ஹீல் பண்ணுவார். உங்களோட ஹார்ட் சக்கராவை பலப்பம் ஹீல் ஆகும். பட் அவங்கள நீங்கள் ஹர்ட் பண்ணாமல் இருக்கணும்ல. அப்படி வர பர்சனை நீங்கள் மிஸ் பண்ணலாமா? உங்களோட அந்த நெகட்டிவிட்டிஸை வந்து என்ன பண்ணும் தெரியுமா? நீங்கள் திடீர்னு கோவப்படுறது, உங்ககிட்ட இருக்க அந்த லேகிங் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிடும். அதுதான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஹீலிங் தேவை. இதை பார்க்குறவங்க நீங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் கூட ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ஒரு சிலர் டாரோட் ரீடிங் தெரியும் உங்களுக்கு. ஒரு சிலர் வந்து ஹீலர்ஸ் கூட இருப்பீங்க பார்க்குறது. சரியா? கண்டிப்பாக உங்களுக்கான நியூ பிகினிங்ஸ், நியூ ப்ரப்போசல் வருது. கண்டிப்பாக இப்போ சொல்லிக்கிட்டே இருந்தால் பின்னாடியே வந்துட்டாங்க பாருங்கள். சீக்கிரம் விர்ச்சுவல்லாம் செய்வீங்க நீங்கள். விர்ச்சுவல் அந்த இது கொஞ்சம் அந்த இது என்ன சொல்கிறது, சடங்கு அந்த இது மாதிரி ஏதாவது, அதாவது உங்களோட காரியங்களில் சாதிச்சுக்கணும்னா சில விஷயங்களை நீங்கள் வந்து ஏறெடுத்து பண்ணுவீங்க. பட் வந்து அது வந்து டிவைனுக்கு அகைன்ஸ்டாக இருக்காது. ஓகேவா? டிவைனுக்கு உள்பட்டதாக, கடவுளுக்கு அந்த இதுக்கு உள்பட்டதாக தான் இருக்கும். பாசிட்டிவாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் சில சீக்ரெட் விஷயங்கள்லாம் செய்வீங்க நீங்கள். ஓகேவா? சரி. சில பேர் காளியம்மன் வழிபாடு பண்ணுறவங்களா இருப்பீங்க. உங்களுக்கான இந்த ஃபைனான்ஸ் பிரச்சனை எல்லாம் எப்போ சரியாகும், ரிலேஷன்ஷிப் பிரச்சனை எப்போ சரியாகும் அப்படின்லாம் உங்களுக்கு கொஸ்டின் இருந்ததுன்னா சீக்கிரமே அது வந்து சரியாகும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இதுக்கான பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு இந்த வாரத்தில் வருது. இது ஸ்டெபிலிட்டி ஆகிறதுக்கு, இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன். பிளஸ்ஸிங்ஸ் இந்த வாரத்தில் வருது. நீங்கள் இந்த அளவுக்கு பவராக இருந்தீங்கன்னா, உங்களோட ஆரா சக்கரா பவரில் இருக்குது, உங்களுக்கு எந்த தடையும் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த விஷயங்களை அட்ராக்ட் பண்ணிடுவீங்க. யாருக்கெல்லாம் இந்த பிளஸ்ஸிங்ஸ் கிடச்சிது, உங்களுக்கு அப்ரோச்சஸ் வந்தது, நான் வந்து இந்த மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், எனக்கு நல்லா அந்த பேர் வந்து அமைஞ்சிருச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? யாருக்கெல்லாம் இன்னும் அந்த மாதிரி கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும், சைன் வரும். ஆனால் அது ஸ்டெபிலிட்டி ஆகிறதுக்கு, ஒரு ஸ்டாண்டர்டாகி உங்கள் கையில் வந்து சேர்ந்து இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வருதுன்னா அது வந்து 1 year ஆகும். அது ஃபைனான்ஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூவாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக. ஆனால் உங்களுக்கான அந்த நியூ எனர்ஜி வருது. உங்களுக்கு இந்த பிரேக் தான், அதாவது இங்கே பாஸ்ட் லைஃப்பில் நடந்துச்சு இல்லையா, அதிலிருந்து நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நியூ பிகினிங்ஸ் இருக்குது. ஒரு சிலர் அப்ராடு போகலாம், வேலை நிமித்தமாகவும் போகலாம், இல்லை ரிலேஷன்ஷிப் அமைஞ்சதுன்னா அவங்களோட நீங்கள் சேர்ந்து அப்ராட் கூட போகலாம். ஒரு சிலர் வந்து டிசிஷன் மேக்கிங்கில் லேக் ஆகிறீங்க. நியூவாக வர பீப்புளை வந்து ஹர்ட் பண்ணாமல் இருங்க. ஏன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த சரியான அந்த பழைய விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியே வராததுனால நீங்கள் கொஞ்சம் வந்து ரொம்ப ஹார்ஷாக பேசிடுவீங்க. ஸோ அது வந்து என்ன ஆகுன்னா உங்களுக்கான நல்ல விஷயத்தை வந்து தடை பண்ணுது. ஓகேவா? கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பெட்டர் லக் இந்த வாரத்தில் அமைய போகுது. ஓகேங்களா? நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல போஸ்டிங் வேணும், நல்ல ஒரு பொசிஷன், இல்லைன்னா ஒரு ஏதாவது ஃபைனான்ஸ்க்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, மணி ரிலேட்டடான விஷயம்லாம் மூவ் ஆன் பண்ணிகிட்ருக்கீங்க, அதில் எங்கேயாவது ஸ்ட்ரக் இருக்குன்னா கூட கிளியர் ஆகும் இந்த வாரத்தில். சரியா? சரி. இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து கணபதி டெக்லேருந்து என்ன எடுத்தோம், அவர் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். டிவைன் சப்போர்ட் பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு வந்த 3 கார்டுமே உங்களுக்கு அப்படி ஒரு கார்டு சக்ஸஸ், ஹீரோஃபண்ட் வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கான அந்த பேர் சோல்மேட் கனெக்ஷன், ஆரா மேட்சிங் இருக்குது. ஆனால் உங்களோட அந்த சில விஷயங்கள், அந்த நல்ல
பர்சனை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு டிவைன் கூட இருக்காங்க, இவ்வளோ கைடன்ஸ் கொடுக்குறாங்க. உங்களுக்கு சைன் மட்டும் காமிக்கல, அமைதியாக சைன். ஏன்னா சைன் கொடுத்தா கூட சில பேருக்கு புரிஞ்சிக்க மாட்டேறீங்க. அது வார்த்தையை கொடுக்குறாங்க பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு சேனல் மூலமாகவோ இல்லை யார் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாகவோ நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் இந்த விஷயத்தை மனசில் போட்டு குழப்பிட்டே இருக்கீங்க, இதுக்கு ஒரு தெளிவு கிடைக்கலையேன்ட்டு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் யார் மூலமாக உங்களுக்கு வந்து இந்த கைடன்ஸ் கிடைக்கும், அந்த வார்த்தை கிடைக்கும். அந்த அற்புதத்தை அவங்க செய்கிறாங்க. பட் அதை வாங்கிக்கிறதுக்கு நீங்கள் வந்து உங்களை அமைதியாக புரிதலோடு ரிசீவ் பண்ணிக்கிற ஒரு நல்ல குட் ரிசீவராக இருங்க. ஓகேவா? காட் பிளஸ் யூ. இப்போது இந்த கமெண்ட்டில் வந்து மைக்கேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள். நீங்கள் எந்த காட் ப்ரே பண்ணுறீங்களோ அந்த காடோட நேம் சொல்லி தேங்க் பண்ணுங்கள். ஓகேவா? ஃபைல் 3 உங்களுக்கு எந்த அளவுக்கு ரெசனேட் ஆச்சோ ஃபைல் 3 எஸ் மேம் அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே, உங்களுக்கு ஏதாவது புரிதல் வேணும், உங்களுக்கு லைஃப் டைம் கோச்சிங் வேணும், ஆரா பவர் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நான் நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் பண்ணும்போது இந்த லைஃப்பில் வர பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரணும். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியல கைஸ், அதனால தான் கஷ்டப்படுறீங்க. அகைன் போய் மாட்டிக்காதீங்கன்னு தான். நான் ஒன்றும் இல்லை, இந்த டாரோட் ரீடிங்கே அப்படி தான் வருது உங்களுக்கு. நான் வந்து இன்றைக்கி வந்து இது வந்து லவ் ரிலேஷன்ஷிப்காக நான் எடுக்கலை, ஃப்ராங்காக சொல்கிறேன். நான் இன்றைக்கி வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங் கொடுக்கணுன்னு தான் இந்த வாரத்துக்கான ப்ரிடிக்ஷன் நேற்றே நான் வந்து போட்டிருக்கணும். நேற்று என்னால் போட முடியல, சரியா இன்றைக்கி தான் எனக்கு டைம் கிடச்சிது, அதனால் இன்றைக்கி போட்டேன் நான். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, சரி 3 பைல் வந்து 3 கார்டு வச்சு எடுத்துடலாம். உங்களுக்கு எந்த கார்டு பிடிக்குதோ அவங்கள வச்சு நீங்கள் மனசில் நினச்சிட்டு நீங்கள் அதை வந்து ஜென்ரல் ரீடிங்காக கொடுத்துடலாம். நம்ம எல்லாேருக்கும் காமனாக கொடுக்கணும்னு நினச்சேன். நான் லவ் ரிலேஷன்ஷிப்க்கு மட்டும் கொடுக்குற மாதிரி நான் எடுக்கலை. பட் வந்தது எல்லாமே முக்கால்வாசி லவ் ரிலேஷன்ஷிப்பு, திருமணத்தில் வந்து பிரச்சனை, அந்த மேரேஜ் லைஃப்பில் இதாக இருக்கிறவங்களுக்கு, பிரேக்கில் இருக்கிறவங்களுக்கு அவங்க நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் பண்ணுறதுக்கு இப்படி தான் வந்துச்சு. இது நான் ஒன்றுமே பண்ணல, நான் இப்படி எடுக்கணும்னு எனக்கு இன்ட்யூஷன் வந்தது. பட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்படி தான் வருது. அப்போனா நீங்கள் வந்து இந்த லேக்விங்கில் எனக்கான வேலை இதுதான் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அதுதான் நான் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த ஞானம் இதுலேருந்து நீங்கள் வந்து அவேக்னிங் ஆகுறீங்களோ, அப்படியே கற்பூரம் மாதிரி பிடிச்சிக்கிட்டு ஒரு நல்ல பர்சன் லைஃப்பில் வராங்கன்னா அவங்க மேலே ஒரு முழு இன்டென்ஷனோட நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ உங்களுக்கான அந்த புரிதல் வேணுங்கிறதுனால தான் டிவைன் இத்தனை வாட்டி உங்களுக்கு திருப்பி அதை வந்து ரிப்பீட் பண்ணுறாங்க. சரியா? ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.